ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜம்போ டெஸ்ட்டை பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காஷி இன்ஃபோடெக்கில் எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம என்ன டாபிக் பார்த்தோம், பைத்தான் சீரிஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். பைத்தான் சீரிஸில் நம்ம பைத்தான் என்ன டேட்டா டைப்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்போம். இப்போது பைத்தான் நம்ம ப்ரோக்ராம் சொல்லியாச்சு, ஓகேங்களா, ஒரு லாங்குவேஜ். நம்ம அதில் ப்ரோக்ராம் தான் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது எப்படி ரன் பண்ணணும், நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது பார்த்தீங்கன்னா என்ன நோட் பேடில் எழுதலாம், இல்லை வேர்டில் எழுதலாம், இல்லை வேர்ட் பேட், இல்லை சும்மா கூட எழுதி வச்சுக்கலாம். ஓகே, நோட்டு புக்கில் கூட எழுதி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி ரன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில ஐடின்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படி என்ன ஐடின்னு நானும் கேட்டேன். ஐடினா என்னென்னா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இது ஐடின்னு சொல்லுவாங்க, இல்லை ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடிஎல்இன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டெகிரேட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போது நான் ஒரு விஷயம் இப்படி தான் நான் கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்க எனக்கு, இப்போது ஒரு விஷயம் ரன் பண்ணுறீங்க, ரன் பண்ணும்போது ப்ரோக்ராம் எழுதணும். ப்ரோக்ராம் எழுதும் போது அதுக்கான நான் ஒரு வேலை பார்க்குறேன்னா அதுக்கான அவுட்புட் எனக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அவுட்புட் வரணும் என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. எனக்கு ஐடியா இல்லைன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு இந்த மாதிரி எனக்கு அதை அவுட்புட் நான் எழுதுகிற நான் ஒரு வேலை செஞ்சேன்னா அந்த வேலைக்கான ரிசல்ட் எனக்கு தெரியும் இல்லை, அதே மாதிரி தான் நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் எனக்கு வரணும். அதுக்காக என்ன யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஐடிஎல்இ. இப்போது பைத்தானில் ஐடிஎல்இ அப்படின்னு கான்செப்ட் இருக்குது. ஐடிஎல்இ அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங் என்வரான்மெண்ட். இது இப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்டெகிரேட் டெவலப்மெண்ட். இன்டெகிரேட்னா என்ன மீனிங்னா நம்ம ஒரு 2 விஷயத்தை ஒன்றா சேர்க்கறது, ஓகேங்களா. என்னோடய கோடிங்கும் என்ன ஃபங்க்ஷன் நான் என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகிறேனோ அதை கோடிங் மூலமாக எனக்கு அவுட்புட் வரதாக யூஸ் பண்ணுறேன் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட். இதில் நான் என்ன கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணேன் இதை நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்றது இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்க. இதில் ஐடிஎல்இயில் எனக்கு நிறைய ஐடிஎல் இருக்குது. என்னென்ன ஐடிஎல் இருக்குதுன்னு இந்த இமேஜில் பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசினா ஃபஸ்ட்டு பைச்சாம், அப்புறம் பார்த்தா விஷுவல் ஸ்டுடியோ கோட், சப்ளைம் டெக்ஸ்ட், விம்மு, ஜிஎன்யூ, அப்புறம் ஜூபிட்டர், எக்லிப்ஸில் நிறைய பேர் ஜாவாக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அப்படி நான் கேட்டேன் எக்லிப்ஸ் நான் நம்ம ஜாவா நான் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜாவாவும் எனக்கு தெரியும். அப்போது எக்லிப்ஸ் ஜாவா தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் எக்லிப்ஸில் போய்ட்டு பைத்தானுக்கான பைடெவ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. பைச்சாவ மாதிரி பைடெவ்னு எக்லிப்ஸில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் எக்லிப்ஸ் பைத்தான் போட்டாலே வரும். அப்புறம் இன்டெலிஜென்ட் அதுவும் மேக்ஸிமம் ஜாவா தான் யூஸ் பண்ணுவோம். பட் நம்மளால் பைத்தானை யூஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஜூபிட்டர், அப்புறம் ஸ்பைடர், அதுக்கு நோட்பேட் ++, நோட்பேட் இல்லை நோட்பேட் ++. இது எல்லாமே எப்படி போய் டவுன்லோட் பண்ணணும், எப்படி போய் இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது எல்லாமே ஜஸ்ட் சிம்பிளாக எனக்கு இன்ஸ்டாலேஷன் அவங்க சொல்லி கொடுக்கும். எப்படி சொல்லி கொடுத்தா ஜஸ்ட் கூகுளுக்குள்ளே போய்ட்டு பைச்சாம் இல்லை விஷுவல் ஸ்டுடியோ கூட டவுன்லோட் அப்படின்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் அதில் போய் நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய இந்த பைத்தான் சீரிஸ் இந்த மாதிரி சீரிஸ் நிறைய பார்க்கணுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சியர்ஸ்.